உங்க சொந்த அண்ணன் மாதிரி மனசுல நினைச்சு கேக்குற அந்த கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லணும். விஜய் நொன்னே சொந்த அண்ணன்னு நினைச்சுக்கிட்டு நான் கேக்குறேன் அப்படின்னு அண்ணன் ஒண்ணு சொல்றாருல, அண்ணன் திரைத்துறையில நடிகை ஷக்கிலாவோ நடிகை நமிதாவோ இது அது தம்பின்ற ஒரு உரிமையில சொல்றேங்க, நான் வன்முறையெல்லாம் சொல்ல. எனக்கு இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருந்து இந்த மாதிரி பெண்களை பத்தின ஒரு எண்ணத்தை அவன் மண்டக்குள்ள இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், கொச்சையா இந்த பெண்கள்னா இப்படி நடிகைகள்னா இப்படின்ற ஒரு எண்ணம் அவன் மண்டக்குள்ள இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், சத்தியமா தூங்கி எழுந்திருக்கும் போதே அடிச்சு வாயெல்லாம் உடைச்சி அந்த வாயில இருந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வராத அளவுக்கு நான் பாத்துக்கிற ஒரு பொறுப்புல தம்பியா இருந்திருப்பேன். ஆனா அண்ணன் எனக்கு அண்ணனா இல்லை, அண்ணன் வந்து அண்டாவா இருக்காப்புல. அதுதான் இப்ப எல்லாருக்கும் பிரச்சனை. என்ன வன்மம்னா, இந்த பெண்கள் கூட்டம், இந்த பெண்கள் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டுல, அவங்க எல்லாம் விஜய் அவர்களை ஆதரிச்சு அவர் பின்னாடி நிக்கிறாங்களாம், அவருக்காக காத்து கிடக்குறாங்களாம், அவர் வண்டி பின்னாடி ஓடுறாங்களாம். அண்ணன் சொல்றத வந்து அவர் டோன்ல கேட்டாதான் நம்மளுக்கு அந்த ஒரு கோபம் வரும். அதை அவர் பாடி லாங்குவேஜ்ல விட்டுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. விஜய் வாகனத்தின் பின்னாடி ஓடக்கூடிய தங்கைகள் அங்க விஜயனுடைய கூட்டத்திற்கு போய் விஜயை வரவேற்பதற்காக காத்திருக்கக்கூடிய சகோதரிகள், அக்காக்கள், தங்கைகளை பார்த்து நான் கேட்கிறேன். அங்கே ஆடல் பாடலோடு உற்சாகமாக நடனமாடி விஜயை வரவேற்பதற்கு காத்திருந்த சகோதர சகோதரிகளை பார்த்து, விஜய்க்கு தான் என் ஓட்டு என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகளை பார்த்து நான் பணிவோடு ஒரு கேள்வி வைக்கிறேன். உங்க வீட்டுல உங்க என்ன சொல்றாரு அண்ணன், ஒரு நடிகர் பின்னாடி போறீங்களே தங்கச்சிகளே, தாய்மார்களே அப்படின்னு கொந்தளிக்கிறாப்ல. எந்த அண்ணன்? இந்த அண்ணன், நம்ம அண்டா அண்ணன். என்ன சொல்றாரு, இந்த நடிகர் பின்னாடி போறீங்களே அப்படின்னு ஒரு உதாரணம் வேற சொல்றாப்ல. இங்க இருந்து போறீங்களே, கார் பின்னாடியே ஓடுறீங்களே, அங்க போய் நின்றுகிட்டு அவருக்காக காத்து இருக்கீங்களே, ஆடலும் பாடலும் நடத்துறீங்களே, ஆடுறீங்களே, பாடுறீங்களே, கொண்டாடுறீங்களேன்றாரு. அண்ணன்கிட்ட நான் ஒண்ணு கேட்கணும், திமுக கொள்கை குன்றுகள் தானே உங்க திமுக, நீங்க அண்டாவா இருக்கீங்களா அந்த திமுக கொள்கை குன்றுகள் தானே. இளைஞர் இன்னைக்கு மாநாடு போட்டா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கு ஸ்டேஜ் போட்டு காவாலா பாட்டுக்கு அறகுறைய ஆட விட்ட அந்த கொள்கை குன்று கொஞ்சம் முன்னாடி வாங்கண்ணே, அண்ணே அண்டாண்ணே கொஞ்சம் முன்னாடி வாங்கண்ணே. இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி எல்லாம் ஆபாச பேச்சாளர்களை ஏற்றி விடுவாங்க. இப்ப கூட ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ செந்தில் அண்ணன் இருக்காரு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு, அப்புறம் சைதை சாதிகா அந்த தம்பிக்கு இருக்காங்க, எல்லாரையும் ஏற்றி விட்டு இன்னமும் ஆபாச பேச்சுல தான் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த ஆபாச பேச்சுக்களை ரசிக்கிறதுக்கு, ஆபாசங்களை ரசிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்களா, அந்த கூட்டம் அப்படிதான் இருக்கும். அவர்களை கட்டுப்படுத்தி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தும் பத்தல, வேற ஏதாவது கொடுத்தும் பத்தல, ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துறீங்க. நீங்கெல்லாம் அந்த ஆடல் பத்தி கொண்டாட்டங்களை பத்தி பேசலாமான்னு? இது ஒரு அண்ணனுக்கான கொண்டாட்டம், தான் குடும்பத்துல வரக்கூடிய ஒரு தலைவனுக்கான கொண்டாட்டம்னு அவங்க போய் நிக்கிறாங்க. அவங்களை எவ்வளவு கொச்சப்படுத்துறீங்க. பெண்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தணுமோ திமுக அதை தொடர்ந்து இந்த மாதிரி ஆட்களை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கு. தமிழ்நாட்டு பெண்களை அசிங்கப்படுத்துறது திமுக மட்டும்தான், திமுக மட்டும்தான். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதுலயும் ஒரு உதாரணம் அண்ணன் வராரு பாருங்க. ஆடல் பாடலுக்கு இன்னும் முடியல, அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, உதயநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் பண்றோம்னு சொல்லிட்டு மேடையில ஆடிக்கிட்டு இருக்கிற பெண்களை இறங்கி வந்து என் பக்கத்துல ஆடுங்கம்மான்னு கூப்பிட்டு கேட்கிறாரு. அந்த ஆளுக்கு எவ்வளவு வயசு தெரியுமா? இதை பேசுவீங்களா மிஸ்டர் அண்டா செந்தில் அவர்களே அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது. ஆனா அண்ணனா போயிட்டாப்ல, அண்ணனா போயிட்டாப்ல. அதனால நம்ம அந்த அளவுக்கு அவர் வந்து கேட்க முடியல. இருந்தாலும் கேட்போம், ஏன்னா அண்ணன் அந்த அளவுக்கு பேசி வச்சிருக்காப்ல. அடுத்து ஒண்ணு சொல்றாரு பாருங்களேன். அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நடிகைகளை உதாரணம் எடுத்து சொல்றாரு. அதுவும் யாரெல்லாம் எடுத்து சொல்றாருன்னு பாருங்க. உங்க அப்பா அல்லது உங்க சித்தப்பா அல்லது உங்க அண்ணன் அல்லது உங்க தம்பி, உங்க ஊருக்கு நமிதா வர்றாங்க, ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். நமிதாவோ திரைத்துறையில இருந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நமிதா வர்றாங்க அல்லது ஷக்கிலா வர்றாங்க. திரைத்துறையில இருந்து நடிகை ஷக்கிலாவோ நடிகை நமிதாவோ திரைத்துறையிலிருந்து உங்க ஊருக்கு வர்றாங்க. உங்க அப்பா, உங்க சித்தப்பா, உங்க அண்ணன், உங்க தம்பி எல்லாரும் நமிதா வண்டி பின்னாடி அல்லது ஷக்கிலா காருக்கு பின்னாடி ஓடுறாங்க திம்மு திம்முன்னு. என்ன பண்ணுவீங்க நீங்க? சகோதரிகள் மனம் திறந்து சொல்லணும், ஐ எங்க அப்பா நமிதா கார் பின்னாடி சூப்பரா ஓடுறாரு அப்படி சொல்லுவீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ பாத்துட்டு வந்து சொல்றாங்க, இதாப்புல உங்க அப்பா ஷக்கிலா கார் பின்னாடி ஓடுதாரு, நமிதா கார் பின்னாடி ஓடுதாருன்னு சொன்னா, அப்படியா, ஏய் சூப்பர் நமிதா வந்துட்டாங்களா, ஏய் சூப்பர் ஷக்கிலா வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்பீங்களா? அல்லது அதற்காக வெட்கப்பட்டு அவமானப்படுவீர்களா? உங்க வீட்டுல ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, நாளைக்கே தேர்தல்ல ஷக்கிலாவோ நமிதாவோ யாரோ ஒருத்தர் தேர்தல்ல நிக்கிறாங்க, யாருக்கு ஓட்டுன்னு கேக்குறாங்க உங்க சொந்தக்காரங்க. உங்க அப்பாவோ உங்க தம்பியோ உங்க அண்ணனோ என் ஓட்டு நமிதாவுக்கு தான், என் ஓட்டு ஷக்கிலாவுக்கு தான் சொல்றாங்க. சொந்தக்காரங்க முன்னாடி உங்களுக்கு எப்படி இருக்கும்? பெருமையா நினைப்பீங்களா உங்க அப்பாவையும் உங்க அண்ணன் தம்பியும்? அது உங்களுக்கு கோவம் வருமா? கோவம் வரும்ல. அப்ப நமிதா கார் பின்னாடி வண்டி பின்னாடி உங்க அப்பாவோ அண்ணனோ தம்பியோ ஓடுனா அவமானம் என்று சிந்திக்க தெரிந்த உங்களுக்கு, விஜயின் பின்னாடி நீங்க ஓடுனீங்கன்னா அது அவமானம் என்று ஏன் உங்களால் சிந்திக்க இயலவில்லை? ஏன் அந்த அறிவில்ல? இவங்க நடிகை, இவர் நடிகர், இவங்க ஹீரோ, இவங்க ஹீரோயின்,
இவர் ஆண்பால், இவங்க பெண்பால், இவ்வளவுதான வித்தியாசம். துறை 2 பேருக்கு ஒண்ணுதானே. இவரும் சினிமா துறையில் இருக்கிறார், அவங்களும் சினிமா துறையில் இருக்கிறாங்க. அப்ப சினிமா துறைக்குள் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் பின்னால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஓடினால் அதை அவமானமாக கருதக்கூடிய தமிழ் சமூகத்து பெண்கள், நீங்க ஒரு ஆண் நடிகரின் பின்னால் திப்பு திப்புன்னு ஓடுறத மட்டும், நான் இப்ப திருப்பி சொல்றேன், நான் வந்து இந்த ஆணாதிக்க புத்தியில இருந்து பேசுறேன், அந்த அடிப்படையில இருந்து பேசலனா, உங்களுக்கு நடிகரா பாருங்கிற மனையில இருந்து பேசுறேன். உடனே அப்ப பெண்கள் ஆண்கள் பின்னாடி ஓடுகிறார்கள் அந்த அர்த்தத்துல பேச வரல, நான் அதை தெளிவா சொல்றேன். அப்ப பெண்கள் பின்னாடி ஓடணும் ஆதரிக்கலாமா, அதுவும் தப்பு தானே. இப்ப நீங்களே நாளைக்கு பெண்கள் நமிதா கார் பின்னாடி ஓடுறீங்க, ஒத்துப்பீங்களா? நீங்க முதல்ல ஓடுவீங்களா? சரி, அப்ப ஆண்கள் விஜய் கார் பின்னாடி ஓடலாமா, அதுவும் தப்பு தானே. நான் கேட்க வர்றது, ஒரு நடிகையின் பின்னால் ஓடுவது அல்லது ஒரு நடிகைக்கு நடிகை என்பதாலேயே வாக்களிப்பது புத்திசாலித்தனமான செயல் அல்ல என்ற தெளிவுள்ள தமிழ் சமூகத்திற்கு அதே தெளிவும் பார்வையும் ஏன் ஒரு நடிகருக்கு வருவதில்லை? நடிகை என்றால் ஒரு பார்வை, நடிகர் என்றால் ஒரு பார்வையா? இந்த கேள்விக்கு அறிவார்ந்த தமிழ் சமூகம் கொஞ்சம் சிந்தித்து பதில் சொல்லட்டும். நமிதா வராங்க, ஷக்கீலா வராங்க. இவர் என்ன எங்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. இத அவர் சொல்லும் போதே சொல்றாரு, நான் ஆணாதிக்க மனப்பான்மையில சொல்ல, இதை வந்து நான் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். எப்படி ஒரு நடிகை இந்த மாதிரி வந்தா உங்க அண்ணனோ உங்க அப்பாவோ பின்னாடி ஏன்னு ஓடுறாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு ஓடுறாங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நடிகை பின்னாடி ஓடுறவன் எல்லாம் இதை நினைச்சுக்கிட்டு தான் ஓடுறான்னு உங்க மன ஓட்டம் அதானே. அதுவும் எந்த மாதிரி நடிகை? நமிதாவை கூப்பிடுறீங்க, ஷக்கீலாவை கூப்பிடுறீங்க, வேற ஒரு இடத்துல சன்னி லியோன்னு பேசினவங்க தான் நீங்க. இவங்க என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. இவங்களை வந்து நம்ம என்ன சொல்றது, குறைவே சொல்லக்கூடாது. இவங்க புத்தியே அப்படிதான். ஒரு நடிகர் பின்னாடி போகக்கூடிய பெண்கள் எல்லாம் அவங்க கவர்ச்சியை பார்த்து அவங்க வேற எண்ணத்துலதான் போறாங்கன்னு யோசிக்கிற சிந்தனை எப்படியா வருது உங்களுக்கு எல்லாம்? அவங்க வீட்டுல பெண்களே இல்லையாயா? இந்த உங்க காணொலிகள்லாம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள், உங்க மனைவியோ, உங்க அம்மாவோ, உங்க பிள்ளைகளோ, தங்கைகளோ, அக்காக்களோ பாக்குறாங்களா இல்லையா? என்னப்பா நீ, நாங்களெல்லாம் படம் பாக்குறோம், எல்லாரையும் ரசிக்கிறோம், போறோம் வரோம், அது ஒரு நடிப்பு, ஒரு நடிகர் அப்படின்னு பார்த்துட்டு போறமே தவிர, நீ என்ன இவ்வளவு டீப்பா போற? நடிகைகள் சொல்லிட்டு நமிதாவையும் ஷக்கீலாவையும் நீ கூட்டிட்டு வரனா என்ன எப்படி இருக்கு? அப்போ நடிகைகள் பார்த்து கொண்டாடுறவங்க, நடிகைகள் பின்னாடி போறவங்க, பெண்கள் பின்னாடியே போறவங்க எல்லாருமே இந்த ஒரு இச்சையான ஒரு புத்தியில தான் போறாங்கன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அது உன் புத்தி என்னவோ அதுதான் உன்னுடைய வார்த்தைகளா வரும். எதை கம்பேர் பண்ற? முதல்ல ஏன் கம்பேர் பண்ற? நடிகைகள்னா ஏன் அவ்வளவு கேவலம் உனக்கு? எல்லாத்துக்கும் எசைந்து கொடுத்துருவாங்க, எல்லாத்துக்கும் வந்து பணிஞ்சு போயிடுவாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த புத்தி, இதுதான் ஆணாதிக்க புத்தி. அத சொல்லும் போதே அவனுக்கு புரியுது, ஒருவேளை நம்ம ஆணாதிக்கத்துல பேசுறோமோ அப்படின்னு. அதனாலதான் ஆணாதிக்கத்தை நான் பேசல அப்படின்றான். எப்படி வந்து ஒரு வாட்டி நான் ஆதாரங்களோட பேசுறேன், தரவுகளோட பேசுறேன்னு ஒரு பையன் சொல்லுவார்ல, அந்த மாதிரி அறிவார்ந்த தமிழ் சமூகம் அப்படின்னு சொன்னவனே இவர் சொல்றதெல்லாம் நாங்க வந்து நம்பிடணும். இப்படி கொச்சையா பேசுறீங்களே, மனசாட்சி இல்லையா உங்களுக்குலாம்? இதை பேசிட்டு இன்னமும் போறாரு, அப்படியே டீப்பா போறாரு. அப்படி போனா எப்படி திமுன்னு ஓடுறாங்க. திமுன்னு ஓடுனா இந்த பெண்கள் எப்படி ஓடுறாங்கன்றத அண்ணன் வந்து அப்படி சித்தரிக்கிறாரு. அதாவது இதெல்லாம் கேட்டு அவங்க வந்து அசிங்கப்பட்டு போயிடணும். இது எப்படிப்பட்ட மனப்பான்மை தெரியுமா? இந்த சமீபத்துல இந்த கல்வி விருது வழங்கும் விழா போன வருஷம் நடக்கும்போது ஒரு தலைவர் இருக்காரு, என்ன ஒரு நடிகரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க விடுறீங்களே, இதுக்கு நீங்க வேற பார்க்கலாம் அப்படின்னு பேசினார்ல. அந்த விருது வாங்கக்கூடிய பிள்ளைகள் மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படும் கொஞ்சமா யோசிச்சாங்களா? இல்ல இப்படி பேசுறீங்களே, அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்த ஏதோ ஒரு பெண் பிள்ளை, அவங்க சொந்தக்காரங்க என்னம்மா இப்படி சொல்றாங்களே உன்னை பத்தி அப்படின்னு அவங்க கேட்கணும் தான் நீ பேசுற. இந்த பேசுறதெல்லாம் காரணம் என்ன? இந்த பெண்கள்லாம் இதுக்கப்புறம் இப்படி போனா நம்ம வீடியோவை பார்த்துட்டு அவங்க சொந்தக்காரெல்லாம் கொந்தளிச்சு போயிடணும். எப்படி இந்த ஆணாதிக்க மனப்பான்மையில் இருக்கிறவங்க எல்லாம் கொந்தளிச்சு, நீ எல்லாம் ஒரு பிள்ளையாமா, உனக்கெல்லாம் நான் சொந்தக்காரனாமா, பெரியப்பனாமா, சித்தப்பனாமா, இப்படி போய் நிக்கிறியாமான்னு அவங்க வந்து வீட்டுல கேள்வி கேட்டணும். அந்த பிள்ளைய வந்து கூனி குறுக வச்சிடணும். அதுக்குதான் இந்த ஆள் இவ்வளவு பேசுறான். இந்த அளவுக்கு கேவலமா பேசக்கூடியவர்கள் தொலைக்காட்சி விவாதங்கள்ல வந்து அப்படியே நாங்க சாந்த சுரூபிகள், நாங்க நீதியின் நேர்மைகள், நாங்கெல்லாம் வாயை திறந்தா நாகரிகமான வார்த்தைகள் மட்டும்தான் பேசுவோம் அப்படின்னு நடிப்பாருங்க. தனி மனித தாக்குதல் செய்ய மாட்டோம், யாரையும் தரவல்கள் இல்லாமல் கேள்விகள் கேட்க மாட்டோம், அறிவார்ந்த தமிழ் சமூகம் நம்பணும். ஆதாரங்களோட சொல்றேன் 18+ கண்டென்ட் தம்பனையில் வச்சு போடுறியாடா அப்படின்னு எவனா உங்களை கேட்கலையானே? என்ன இதெல்லாம் கேட்கணும்னு யார் தானே உங்க எல்லாம் கேட்கறது? ஐயோ, அதாவது பரவாயில்ல. இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சமீபத்துல ஒரு மேடை ஏறி பேசியிருக்கான் பாருங்க. அந்த ஆளுக்கு எப்படியும் எங்க அப்பாவோட பெரிய வயசு, எங்க அப்பாவோட வயசு அதிகமா இருந்தது. அந்த ஆள் பேசுற பேச்சுக்கெல்லாம் சத்தியமா தமிழ்நாட்டு பெண்கள்
செய்ய போறாங்க உங்களை. பார்த்துக்கிட்டே இருங்க. 2026ல இந்த மாதிரி ஆட்களுடைய மொத்த காணொலியும் எடுக்கிறோம். இவங்க பேசுற எல்லாத்தையும் எடுத்து நோண்டணும்னா ஒன்னொன்னா வெளியே வரும். விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு திரும்பவும் சொல்றேன், இவங்களெல்லாம் சத்தியமா இந்த மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. நீங்க விட்டுறக்கூடாது, எடுத்து வச்சு செய்யுங்க. நம்ம ஏதோ அவங்க சொல்லாததெல்லாம் சொல்லலப்பா, நான் அவங்க சொன்ன வீடியோ அப்படியே தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அவங்க சொன்ன வார்த்தைகள் தான் ரிப்ளை கொடுத்துருக்கேன். அவர் புத்தியில அழுக்கு இருக்கு. கூவத்துல ஓடக்கூடிய அத்தனை சாக்கடையும் அவர் புத்தியில ஓடுது. அதனாலதான் இவ்வளவு கேவலமா. ஏன்னா இந்த ஆதரவை அவங்களால பொறுத்துக்க முடியல. திருட்டு பசங்களுக்கு இப்படி நம்ம துணை போய் நிக்கிற மேடா அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாம இப்படி பேசுறாருன்னா எந்த அளவுக்கு வாங்கியிருப்பாரு அப்படின்றது எனக்கு தெரியலப்பா. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொலியை பத்தின கருத்துக்களை சொல்லும் போது தயவு செஞ்சு தவறுதலான கெட்ட வார்த்தைகள் பேச வேண்டாம், தவிர்த்துருங்க. நான் வந்து அதை தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன். தாவேகா நிர்வாகிகளோ சொந்தங்களோ இல்ல தொண்டர்களோ யாரும் அப்படி போட மாட்டாங்க. அது விஜயனாவுக்கும் பிடிக்காது. திரும்ப திரும்ப சொல்றாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் செய்யறதுக்காகவும் சில ஃபேக் ஐடியில வந்து திமுக உருட்டுகள் உருட்டுறதுனாலையும் அவங்க போடுற அசிங்கமான கமெண்ட் ட்வீட் இதெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் ஆபாசமா பேசுவாங்க, ஆபாசமா பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க. இவங்க பேசுறதுக்கெல்லாம் சொல்லவே முடியாது. இவங்க மேடையில பேசுறதே நம்மளால வெளியே பேச முடியாது. அந்த அளவுக்கு ஆபாசத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. கமெண்ட் போடுறதெல்லாம் வந்து இவங்க எடுத்து போட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு கமெண்ட்டுகளை பார்த்து கண்ணியமா போடுங்க. உங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணுங்க. அதுக்காக வார்த்தை தவறுதலாக பயன்படுத்த வேண்டாம். இந்த காணொலியை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் அந்த மாதிரி கண்ணியமான கருத்துக்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்க வேலூரன் கேஆர்.